எத்தனை தடவை சொன்னாலும் பாத்ரூம் லைட் ஆஃப் பண்றதே இல்ல. கரண்ட் பில் மட்டும் எச்சா வருதுங்க. ஏக்கா அப்படி உனக்கு கரண்ட் பில்ல பத்தி பயம் இருந்துச்சுன்னா மோஷன் சென்சார் பல்ப வாங்கி மாட்ட வேண்டியதானே? எது மோஷன் சென்சார் பல்பா? ஏண்டி மோஷன் போறதுக்கு இருக்க பல்பெல்லாம் மோஷன் சென்சார் பல்பா? இவனுக்கு எந்த பல்பு வாங்கினாலும் சுவிட்சே ஆஃப் பண்ண மாட்டாங்க, லைட் எரிஞ்சுட்டு தான் இருக்கும். அக்கா எந்த காலத்துலக்கா இருக்க? இப்ப நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது மட்டும் லைட் எரியற மாதிரியும் பாத்ரூம் விட்டு வெளியே வந்ததும் தானாவே லைட் ஆஃப் ஆகுற மாதிரியும் பல்ப் இருக்கு. ஏன் இன்வெர்டருக்கு செலவு பண்ணாமையும் கரண்ட் பில் அதிகமாகாமையும் கரண்டே நம்ம வீட்டுல இல்லைனாலும் நம்ம வீட்டுக்கு மட்டும் எரியற மாதிரி பல்ப் எல்லாம் இருக்குக்கா. இதெல்லாம் தெரியாம தான் மாசம் மாசம் நீ கரண்ட் பில் அதிகமா கட்டிட்டு இருக்க. அடி ஆத்தா மகராசி, இத்தனை நாள் இது தெரியாம போச்சு எனக்கு. சரி என்ன ஏதுன்னு சொல்லு, உடனே இந்த பல்பை வாங்கி வீட்டுக்கு மாட்டி போடுறேன். அட அதத்தாக்கா மோஷன் சென்சார் பல்புன்னு சொல்லுவோம். இப்ப அந்த பல்பை மாட்டிட்டோம்னா அந்த பல்பு பக்கத்துல 15 அடிக்குள்ள போகும்போது அந்த பல்பு தன்னால எரிய ஆரம்பிச்சிரும். அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்ததும் 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த பல்பு தன்னாலேயே ஆஃப் ஆயிருங்கா. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் மாடி, பால்கனி, இந்த ஸ்டோர் ரூம், இந்த மாதிரி பாத்ரூம் இங்கெல்லாம் இந்த பல்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப திடீர்னு ஒரு குடோன் மாதிரி ரூம்குள்ள போறோம், சுவிட்ச் எங்கடா இருக்குன்னு இருட்டுல தேட முடியாது பாத்தியா? அந்த நேரத்துல இந்த பல்பை வாங்கி மாட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள போகும்போது தன்னால ஆன் ஆயிக்கும், வெளியே வந்தோடனே அதுவா ஆஃப் ஆயிக்கும். உனக்கு கரண்ட் பில்லு மிச்சமாகும்ல. இந்த பல்பு நம்ம வீட்டுக்கு சரியா இருக்கும். அப்புறம் கரண்ட் இல்லைன்னா இன்வெர்டர் போடணும். ஆனா இன்வெர்டரே இல்லாம ஒரு பல்ப் எரியும் சொன்னீங்க, அதுவும் இதுதானா? ஆஹா, மோஷன் சென்சார் பல்புன்றது கரண்ட் இல்லைன்னா எரியாது. ஆனா கரண்ட் இல்லாதப்போ நம்ம வீட்டுல பல்ப் எரியணும்னா இன்வெர்டர் பல்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது கரண்ட் இல்லைனாலும் நமக்கு 4 மணி நேரத்துக்கு அந்த பல்ப் எரியும். இப்ப சாதாரண நம்ம வீட்டுல அந்த பல்பை வாங்கி போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த பல்ப் ஆட்டோமேட்டிக்காவே 8 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஆயிக்கும். இப்ப கரண்ட் இல்லாதப்போ 4 மணி நேரத்துக்கு அந்த பல்ப் தன்னாலே எரியும்கா. அப்ப இன்வெர்டரே இல்லாம இந்த பல்ப் எரியுதுன்னா அப்ப என்ன விலை குறைவாவா இருக்கும்? அப்ப விலை எல்லாம் அதிகமா இருக்கும்ல? எந்த அதிகமும் கிடையாதுக்கா. இப்ப மோஷன் சென்சார் பல்புன்னு சொன்னல, இந்த பல்பு 300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே இன்வெர்டர் பல்ப்னா 250 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பல்ப் எல்லாம் வாங்கும்போது அந்த பல்புக்கு பின்னாடி BIS சீல் இருக்கான்னு பார்க்கணும், அதோட லைசன்ஸ் நம்பரும் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பல்ப்லயே 9 வாட்ஸ், 12 வாட்ஸ், 14 வாட்ஸ், 17 வாட்ஸ் இப்படிலாம் நிறைய வாட்ஸ், நம்மளுக்கு பவர் அதிகமா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி லைட் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து நீ வாங்கிக்க வேண்டியதான்க்கா. அப்ப இத்தனை வாட்ஸ் வாங்கி எல்லாருமே நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டு விட்டுக்கலாமா? அப்படிலாம் இல்லக்கா. இப்போ 9 வாட்ஸ் அப்படின்றது பெட்ரூம், பூஜை ரூம், வரண்டா அந்த மாதிரியான 10க்கு 10 இடம் இருக்கிற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப 12 வாட்ஸ், 14 வாட்ஸ் அப்படின்றது ஹால் மாதிரி இருக்க பெரிய ஏரியாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 17 வாட்ஸ் பல்புன்றது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஓபன் ஏரியாவா இருக்கலாம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த பல்பை யூஸ் பண்ணிக்கலாம்க்கா. நல்ல வேலை நீ இப்பயாவது வந்து சொன்ன, இல்லன்னு வச்சுக்கோவேன் டெய்லியும் பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணு சொல்லி சொல்லி என் தொண்டை